அனைவருக்கும் வணக்கம். ஆல் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடல் காட்சிகளும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட முதல் நன்றி ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் திரு ஜே சதீஷ்குமார் அண்ணன் அவர்களுக்கு. அடுத்தது என்னோட முதல் ப்ரொடியூசர் அண்ணன் விடியல் ராஜு. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கட்ஸ் வேணும் அப்படின்றது யூ வில் ஆல் நோ வென் யூ வாட்ச் த மூவி. அண்ட் அதுக்கு என்னோட எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கறதுக்கு உதவுன விடியல் அண்ணனுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அடுத்தது வித்தார்த் சாரோட யதார்த்தமான நடிப்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே யதார்த்தமும் அதே நடிப்பும் தான் இந்த படத்தில் இருக்கும், ஆனால் வேற ஒரு கேட்டகரியில் இருக்கும். அவரோட டெடிகேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வில் பி எக்ஸ்ட்ராடினரி இன் திஸ் மூவி. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் வந்து ஆக்சுவலி ஹிந்தியில் அமீர்னு ஒரு படத்தோடைய அங்கீகரிக்கப்பட்ட கதை தழுவல். திரைக்கதையையும் வசனங்களையும் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி தமிழுக்கு ஏற்ற மாதிரி விறுவிறுப்பாகவும் ஜனரஞ்சகமாகவும் உருவாக்கியுள்ளேன். அது கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க பார்த்துருக்காங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஆளோட ஒரு நாள் எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு மோசமான நாள் வரும். அது எப்போ வரும்னு யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த ஒரு மோசமான நாள் வந்ததுன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், அந்த ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடும். இது கன்ஃபார்மாக எல்லாருக்குமே அந்த நாள் இருக்கும். அது கடைசி நாளாக இருக்கலாம், இல்லை இன்பிட்வீனில் வர ஏதாவது ஒரு நாளாக இருக்கலாம். அந்த மாதிரி அமீர் என்ற கேரக்டருக்கு லைஃப்பில் வர அந்த ஒரு மோசமான நாள் தான் அந்த ஆள் படத்துடைய கதை. இந்த கதை வந்து 10 பக்கம் 20 பக்கம் எழுதக்கூடிய கதையெல்லாம் கிடையாது. ஒரே லைன் தான். அதனால நான் அந்த ஒரு லைனை சொல்லிட்டாலும் அந்த படம் பார்க்கும்போது டோட்டல் சுவாரஸ்யமும் போயிடும். நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் ஹிந்திக்கும் தமிழுக்கும் அப்படின்றது. ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக் இட். கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கான படமாக இருக்கும். பட் நிச்சயமாக சொல்கிறது இது நம்ம நாட்டுக்கான படமாக இருக்கும். பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உங்கள் அனைவரின் ஆதரவும் இந்த ஆளுக்கு தேவை. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே. எதுவும் முடியல, ரெண்டும் ஒன்றா தான். இந்த மேடையில் ரொம்ப அமைதியாக பேசிட்டு போய் உட்காந்துட்டாரு அனந்த கிருஷ்ணன், ஜோவன், இவங்கெல்லாம். நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய டைரக்டர்ஸாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய தகுதி இவங்க 2 பேருக்குமே உண்டு, மியூசிக் டைரக்டரா. ஏன்னா நண்பர் விடியல் ராஜு சொன்ன மாதிரி முதல்ல அவர் ட்ரைலர் தான் காமிச்சார். அவர் நான் படம் பார்த்துட்டேன்ற விஷயத்த சொல்ல மறந்துட்டார். நான் படம் பார்த்தேன். ஒரு ஹாலிவுட் பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம், ஒரு நல்ல விறுவிறுப்பான படம், ஒரு பேட்ரியாட்டிக் ஃபிலிம். இது எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு தேச நல்லுணர்வு உள்ள ஒரு படமாக இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜாதி மதம் இது எல்லாத்தையும் மீறிய ஒரு படமாக இருக்கும். வித்தார்த், நான் ஃபஸ்ட்டு டைம் வித்தார்த்தை இவ்வளோ ஸ்டைலாக ஒரு ஃபிலிமில் பார்த்தேன். நிச்சயம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இந்த படத்துக்கு அப்புறம் கிடைக்கும். வாழ்த்துக்கள் வித்தார்த். அண்ட் த என்டையர் டீம் ஹஸ் கிவன் எக்ஸலண்ட் ஃபிலிம். நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பு பெறும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாயகன் வித்தார்த். So final looking right side. Okay ma? Okay sir. Okay. முதல்ல என்னுடைய தேங்க்ஸ் திரு நண்பர் அண்ணன் திரு ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர்கள். இரண்டாவதாக இதுக்கெல்லாம் மூல காரணமாக எல்லாம் நல்ல ஒரு நிர்வாகம் என்ற
அன்பு நண்பர் திரு பிஆர்ஓ நிகில் அவர்களுக்கு உங்களை சொல்லலைன்னு வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே பத்திரிகை நண்பர்கள் தான் எங்களை வாழ வைக்கிற தெய்வம். ஸோ இந்த ஆல் படத்தை பற்றி நிறைய நான் ரிவ்யூஸ் கொடுக்குறத விட திரு ஜேஎஸ்கே சதீஷ் சார் கொடுத்தாருன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா தயாரித்தவன் நான், அதனால் தயாரித்து அதிலே நடித்தேன். ஸோ அது எனக்கு பெருசாக இல்லை. இந்த படத்தை பார்க்காமையே ட்ரெய்லர் வரைக்கும் பார்த்துட்டு நண்பராக எனக்கு ஒரு வழிகாட்டியாக இதை ப்ரொமோட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வர திரு ஜேஎஸ்கே சார் இருக்கும். இந்த படத்தை இந்த அளவுக்கு மேக்கிங் பண்ணி கொடுத்த இயக்குனர் அனந்தகிருஷ்ணன், ஒரு 6 மாதமாக இதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், கேமராமேன்ஸ், அப்புறம் இந்த எடிட்டர், என்னுடைய ப்ரொடக்ஷன் அசோசியேட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், கடனிலை ஊழியர் இருக்கும் எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்றி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வெற்றி பெற வாழ்த்துங்க. தேங்க்ஸ். நன்றி சார். அடுத்து இசையமைப்பாளர். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற அண்ணன் ஜேஎஸ்கே சதீஷ் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுடைய திறமை மீது நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்த ப்ரொடியூசர் உதயல் ராஜு அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூஸ்வலாகவே ஒரு படத்தில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் வந்துட்டு ஒரு சேசிங் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து ஒரு நாளில் முடிகிற ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால, ஸோ நிறைய விஷயம் மியூசிக்கில் தான் நான் வந்து கன்வே பண்ணணும். இந்த ஃபீல் அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே கம்மி. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் சேலஞ்சிங் இருந்துச்சு. ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆனந்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த விஷுவல் மேக்கிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ உதய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். மொத்தம் 4 சாங் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா, ஒரு 5 தலைமுறை தாண்டி வந்த ஒரு லிரிக் ரைட்டர் வாலி சார். அவர் வந்து டம்மி லிரிக்ஸ் ஒரு வாட்டி எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் இருந்தால் ஒரு 5 டைப் பண்ணி, ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அவர் ரொம்ப எதிர்பார்த்தார் இந்த படத்தை, பட் அவர் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பெரிய வருத்தம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்ஸ் எனக்கு தேவை. படம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நடிகர் ராஜ்குமார். சிறப்பு வாய்ந்த இந்த திரைப்படத்தை அன்பு சகோதரர் ஜேஎஸ்கே அவர்கள் இந்த திரைப்படத்தை வெளியிடுவது மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த முயற்சிக்கு சிறப்பான வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை இந்த நல்ல நேரத்திலே வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நாயகி ஹர்திகா ஷெட்டி. எல்லா ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கு வணக்கம். அண்ட் ஸ்டேஜ் மேல் இருக்கிற மொத்த நம்ம ஆல் டீம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் என்னோட பேர் வந்து ஹார்திகா ஷெட்டி. ஆக்சுவலி பேசிக்கலி ஐம் ஃப்ரம் பெங்களூர். கன்னடாவில் நான் 5 மூவி பண்ணியிருக்கேன். பட் தமிழ் இதான் எனக்கு முதல் படம். ஐம் வெரி லக்கி. என்னென்னா ஒரு முதல் படம் எனக்கு வந்து ஒரு நல்ல டீம் அண்ட் நல்ல ஸ்டோரி அண்ட் நல்ல சாங்ஸ் இருக்கிற படம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துறதுக்காக ப்ரொடியூசர் சார் அண்ட் டிரெக்டர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ், உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களோட ஹோல் டீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், பிளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தது இயக்குனர் ஆனந்த் கிருஷ்ணன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக நான் இப்போது முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சார். ஏன்னா இப்படி ஒரு நல்ல படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அது போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல நிறுவனம் தேவை. எங்களுக்கு இன்றைக்கி இந்த நிறுவனம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறது பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா இன்றைக்கி ஜேஎஸ்கே கார்பரேஷன் மூலமாக படங்கள் எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. அவங்க படங்கள் வந்து நல்ல படங்களாக இருக்கும். அவங்க ரிலீஸ் பண்ணுற படங்கள் பூராமை பரதேசிலேருந்து எல்லா படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சினிமாவாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும். ஏன்னா அவங்க பார்த்து விருப்பப்பட்டு எடுத்த ஒரு படம் கண்டிப்பாக அது இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த படம் வாய்ப்பு வந்தது வந்து
மியூசிக் டைரக்டர் ஜோஹன், அவர் கூட நான் கொள்ளைக்காரன் படம் பண்ணும்போது பழக்கம் ஏற்பட்டது. அப்போ தான் வந்து ஆனந்த கிருஷ்ணன் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ நாங்கள் வந்து வேற ஒரு கதை வச்சு வேற ஒரு படம் பண்ணலான்னு தான் பிளானில் இருந்தோம். அந்த கதை அவர்கிட்ட நான் வந்து கதை கேட்டபோது வந்து நான் ரொம்ப மிரண்டேன். எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட இருந்த ஒரு கதை. அதுக்காக நாங்கள் சில தயாரிப்பாளர்களை அணுகும்போது வந்து அதை யாருமே தயாரிக்க முன் வரல. என்னென்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும், ரொம்ப டெக்னீஷியனாக, ரொம்ப பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு பட்ஜெட் கோட் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே முடிச்சிருவேன். ஆனால் பயம் இருந்தது எல்லாருக்கும், ஒரு புது டைரக்டர் வந்து இந்த பட்ஜெட்டில் அதை எடுக்க முடியுமா அப்படின்னு. நாங்களும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அப்போது வந்து ஆனந்த கிருஷ்ணன் சார் தான் வந்து விடியல் சார் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வந்து இந்த படம் நம்ம ஆமீர் படத்தை வந்து அதை தழுவி நம்ம படம் எடுக்க போகிறோம், உங்களுக்கு ஓகே அது அப்படின்னு. நான் வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ரெடி. நான் இப்போ அந்த படம் பார்க்கவே இல்லை, ரெடின்னு சொல்லிட்டு நான் வந்து வைசாக்கில் இருந்தேன். அப்போ வந்து விடியல் ராஜ் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி விதார்த்து நான் ஆனந்தோட படம் பண்ண போகிறேன், நீங்கள் ஓகே அப்படின்னு. கண்டிப்பாக சார், நான் வந்து வேற ஒரு படம் பண்ணலான் இருந்தேன், நீங்கள் இந்த படம்னாலும் ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தபோது தான் தெரியும் எனக்கு அந்த டிவிடி கொடுத்தாரு இதான் படம் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த படமே ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு மூவி, கோட் ஷூட்லாம் போட்டு. நான் அப்போ தான் ஆனந்த் கேட்டேன், இந்த மாதிரி கோட் ஷூட் போட்டு தான் நடிக்கணுமா அப்படின்னு. இல்லை சார் கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு ஷூட் ஆகும் அப்படின்னாரு. ஆனால் அதை விட அந்த படத்தில் விட இந்த படத்தில் கோட் ஷூட் போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது படம் பார்க்கும்போது தெரியும். அதுவும் ஒரு கேரக்டராகவே இருக்கும், என்னுடைய ட்ரெஸ் கூட அதில் ஒரு கேரக்டராகவே இருக்கும். அப்படி ப்ளே பண்ணியிருந்தா உங்களுக்கு ஷூட்டுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. நான் முதல்ல ஷூட் பண்ணும்போது அவர் கதை சொல்கிற விதமே தெரியும், அவர் எப்படி எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஷூட் போகும்போது இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு 45 நாள் எடுத்திருப்போம். 45 நாட்களுமே 3 கேமரா யூஸ் பண்ணாங்க. 3 கேமரா அங்கங்கே வச்சுட்டேன், ஹைட் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கோர்ஸ் போடும்போது வந்து என் மேக்கப் மேனை கூப்பிட்டு பிளாக் பவுடர் கொடுங்க அப்படின்னு என்னை ஃபுல்லாக அழுக்காக்குனாரு. நான் முதல்ல கோட் ஷூட் போட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு நல்லா இருக்கானான்னு பார்த்தேன். அங்கே பொண்ணு நான் எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு அழுக்காக்குனாரு. இப்போ ஓடுங்க சார் அப்படின்னாரு. எனக்கு அந்த அனுபவம் எங்கே இருந்ததுன்னா, என்னுடைய டைரக்டர் பிரபு சாலமன் சார் கூட பண்ணும்போது ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் நம்ம ரொம்ப சிம்பிள் ஆக்கிடுவார். அது மாதிரி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எனக்கு அப்போயே வந்து டப்புன்னு விழுந்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு படம் கிட்டத்தட்ட 44 நாள் வந்து என்னை ஓட விட்டுருக்காரு. சென்னையில் வந்து நான் ஓடி தான் சென்னையை முழுசாக பார்த்தேன். அந்த நார்த் மெட்ராஸ் சைடு நான் வந்து அவ்வளோ தூரம் போனது கூட கிடையாது. என்னை ஃபுல்லாக ஓட விட்டார். அது ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன இருந்தது அப்படின்னா, இந்த படம் முழுக்க வந்து நானே பேசிகிட்டு இருக்கணும், அடுத்தோட டைலாக்ஸ் நமக்கு வந்து இருக்காது, என்னுடைய டைலாக்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி இது வந்து அங்கங்கே கேமரா அங்கங்கே இருக்கும். நம்ம ஒரு சீக்வன்ஸ் பொதுவாக படம் பண்ணிட்டோன்னா ஒரு ஷாட் முடிச்சோம்னா ஃப்ரேமில் போய் பார்ப்போம், நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோமா நல்லா பண்ணலையான்னு. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு டப்பிங்கில் தான், அதுவும் இந்த ஷார்ட் பை ஷார்ட்டாக தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பி எடுத்தபோது தான் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இப்போ படம் பார்க்கையில் நம்ம சவுண்ட் இன்ஜினியர் துக்காராம் சார் சொன்னார், எப்படி பண்ணீங்க சார், ரொம்ப அந்த கிளைமேக்ஸில் குறிப்பிட்டு அதை சொன்னார், வெரி குட் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் பிரமாதமாக பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் டைரக்டர். ஏன்னா நான் அவர் சொன்னதை செஞ்சேன், நான் அதை உள்வாங்கி பண்ணேன் அப்படி இப்படின்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. உண்மையான விஷயம் அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சேன். அவருக்கு மட்டுமே தெரியும் நான் என்ன பண்ணேங்கிறது. ஏன்னா அவர் மட்டும்தான் கேமராமேனுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். நான் படம் பார்க்கும்போது இவ்வளோ தூரம் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து என்னுடைய டைரக்டர் தான். என்னை அப்படி வேலை வாங்கியிருந்தாங்க. எனக்கு அது படம் பார்த்தபோது இது நான் தானா, நான் ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணியிருக்கேன், இது நான் தானா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு நானும் கண்ணாடியில் பார்க்குறேன். என்ன அழகாக காட்டினது உதயகுமார் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த டீமே நான் இப்படி ஒரு டீம் நான் இதுவரை நான் அப்படி ஒர்க் பண்ணதில்லை, அப்படி பிரமாதமான ஒரு டீம். எனக்கு வந்து நான் இப்போயும் ஆனந்திட்டையும் அவங்கள்ட்டையும் சொல்கிறது, நம்ம அடுத்து நம்ம பண்ணல எங்கேயும் ஓடி வரோம் பயம் எனக்கு இருக்குது.
திருப்பி அவர் கூட படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகளும் இருக்குது எனக்கு. அப்புறம் விடியல்ராஜ் சார், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னையில் அப்படி எடுக்கவே முடியாது. அவ்வளவு இடத்துலையும் பர்மிஷன் கரெக்டாக வாங்கி எல்லாரையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த டிராஃபிக்லாம் இடையூறு இல்லாமல் நிறைய பேர் இதில் வந்து நான் மட்டும்தான் நடிச்சிருக்கேன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற மக்கள் நிறைய மக்கள் இதில் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கே தெரியாது. அவங்கெல்லாம் படம் பார்க்கும்போது நான் இருக்கேன்னு அப்போ தான் அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது நல்ல படம் அப்படிங்கிறது நான் வழக்கமாக சொல்கிறத விட நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசிக்கிற படம். நான் வந்து உண்மையிலேயே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. இந்த படம் பார்க்கல, நல்ல படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பாக என்னுடைய சந்தோஷம், நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் சந்தோஷமாக செஞ்சால் கண்டிப்பாக அது சந்தோஷமாக மக்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக இந்த படமும் மக்களுக்கு கண்டிப்பாக விருப்பப்படக்கூடிய படமாக இருக்குங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இப்படி வாய்ப்பு கொடுத்த எனக்கு திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், சதீஷ் சார், அவங்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் எல்லாருக்கும் என் மனமாக நன்றி. வணக்கம். அப்படி விதத்தை கேள்வி கேட்கறதுக்கு நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது ஒரு 1 வீக் முன்னாடி படம் பார்த்தேன். இல்லை, ட்ரெய்லரில் காட்டல, படத்தில் காட்டுவாங்க. இல்லை, நான் பிரபு சார்கிட்ட வந்து கொக்கிலி லாடம் வரிசையாக நான் அவர் கூட வந்து கொக்கிலேருந்தே இருக்கேன். நான் வந்து அவர்கிட்ட நடிச்சுங்கிறத என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ணன் மாதிரி தான், ஒரு நண்பர் அவர். நான் ஷூட் இல்லாத போதும் அவர் கூட நான் உட்காந்து பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் தான் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸுன்னு சொல்லும்போது அந்த சீனை இல்லாமல் ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்து இப்படி நடந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ரியாக்ஷனை வாங்குவாங்க. அது மாதிரி தான் நான் டைரக்டரை பார்த்தேன். நான் ஆனந்த கிருஷ்ணன், அதுக்கப்புறம் நான் பண்ண டைரக்டரில் பெஸ்ட் டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் வந்து என்னை வந்து அதுவாக ஆக்குனது. நான் இப்போ நிற்கும்போது கூட சரி, நான் இருக்கும்போது கூட அதுவா இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த படத்தில் ஒவ்வொரு அனுபவமும் பார்த்தீங்கன்னா அது எனக்குள்ள சின்ன விதையை விதைச்சது வந்து ஆனந்த கிருஷ்ணன். நான் அதை பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருப்பார். அப்படிலாம் இல்லை, கதை தேவைப்படும் போது தான். ஓகே சார், டைரக்டர் கேட்கணும்.